السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة. قل فأتوا بالتوراة فاتلوها إن كنتم صادقين. فمن افترى على الله الكذب من بعد ذلك فأولئك هم الظالمون. قل صدق الله. فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قل يا أهل الكتاب لما تكفرون بآيات الله والله شهيد على ما تعملون. قل يا أهل الكتاب لما تصدون عن سبيل الله من آمن تبغونها عوجا وأنتم شهداء وما الله بغافل عما تعملون. يا أيها الذين آمنوا إن تطيعوا فريقا من الذين أوتوا الكتاب يردوكم بعد إيمانكم كافرين. தமிழ். உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாதவரை நிச்சயமாக நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் அருளப்பட்டதற்கு முன்னர் எல்லா உணவும் ஆகுமானதாக இருந்தது. எனினும் இஸ்ராயில் தனக்கு விலகி கொண்டவற்றை தவிர. ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களை நோக்கி நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து ஓதி காண்பீங்கள். இதற்கு பின்னரும் எவரேனும் அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறினால் அவர்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். நபியே கூறுவீராக, இவற்றை பற்றி அல்லாஹ் கூறியவைதான் முற்றிலும் உண்மை. ஆகவே நம்பிக்கையாளர்களை இவர்களை புறக்கணித்துவிட்டு நேரான வழியில் சென்று இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை வைத்து வணங்குபவர்களாக இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இவ்வுலகில் இறைவனை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையானது நிச்சயமாக மக்காவில் இருப்பதுதான். அது மிக்க பாக்கியமுள்ளதாகவும் உலகத்தாருக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதில் தெளிவான அத்தாட்சிகளும் இருக்கின்றன. இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடம் இருக்கிறது. எவர் அதில் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்று அச்சமற்றவராகி விடுவார். சுப்ஹானல்லாஹ். ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அங்கு சென்று அந்த ஆலயங்களை ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரின் தேவையற்றவன் ஆவான். நபியே கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, அல்லாஹ்வின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வோ நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் சாட்சியாவான். மேலும் கூறுவதாக, நபியே கூறுவீராக,
வேதமுடையவர்களே, அல்லாவின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் சாட்சியாளன். மேலும் கூறுவீராக, வேதமுடையவர்களே, அல்லாவின் பாதையை விட்டு நம்பிக்கையாளர்களை ஏன் தடுக்கிறீர்கள்? அது உண்மைதான் என்றும் நீங்கள் சாட்சி கூறிக்கொண்டே அதை கோணலாக்கி விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பாராமுகமில்லை. நம்பிக்கையாளர்களே, வேதமுடையவர்களில் உள்ள ஒரு பிரிவினரும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டதற்கு பின் உங்களை அவைகள் நிராகரிப்பவர்களாக மாறிவிடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.